என்ன பெறாத அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. இட்லி கடை படத்தை பத்தி பார்க்க முடியும். சிவனேசன் இட்லி கடை அப்படின்னு ராஜ்கிரண் கிராமத்துல ஒரு இட்லி கடை நடத்திட்டு இருக்காரு. இவருக்கு பழையான தனுஷ கேட்டரிங் படிக்கிறாரு. ஹோட்டல்ஸா பெருக்கணும் பிசினஸ் அப்படின்னு நினைக்கிறாரு. ராஜ்கிரண் அதுல உடன்பாடு இல்லாதனால இவர் கிளம்பி போறாரு சென்னைக்கு. தாய்லாந்துல போய் செட்டில் ஆகிறாரு. சீஃப் குக்கா சத்யராஜ் குடும்பத்தோட ஐக்கியமாறாரு அவங்களோட ஹோட்டல்ல. அவரோட பொண்ணு அவர் ஷாலினி பாண்டே இவரை லவ் பண்றாங்க. கல்யாணம் அன்னைக்கு தனுஷோட அப்பாவான ராஜ்கிரண் இறக்குற செய்தி வரனால அவர் இந்தியா கிளம்பி வராரு. திரும்பி அங்க போக முடியாத சூழ்நிலை. அதனால கடுப்பான அருண் விஜய் நம்ம ஷாலினி பாண்டேயோட அண்ணன் அண்ட் குடும்பம் கேங் எல்லாம் இவரை தேடி வராங்க. இங்க சிவனேசன் இட்லி கடையை நடத்துவார. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடக்க போற போராட்டம் தான் கிளைமேக்ஸ். படத்தோட பிளஸ் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, மியூசிக், கேமரா, ஆர்ட் டைரக்ஷன் பக்காவா புரிஞ்சிருக்கு. தனுஷ்கும் ஜிவிக்கும் எப்படிங்க ஒரு காம்போ. பக்கா கேரக்டர் செலக்ஷன். ராஜ்கிரண், கீதா கைலாசம், நித்யா மேனன், ராமராஜனா வரக்கூடிய நம்ம இளவரசு இது எல்லாமே அப்படியே நம்ம கூடயே டிராவல் ஆகுது. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சமுத்திரகனி, அருண் விஜய், சத்யராஜ், ஷாலினி பாண்டே இவங்களும் நிக்கிறாங்க. பார்த்திபன் கடைசியில வராரு. இருந்தாலும் அவரோட கேரக்டர்ஸும் மனசுல நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த கிராமத்துக்குள்ள நம்மளே வாழ்ற மாதிரி தான் இருக்கு. உடனே இட்லி எடுத்து சாப்பிடணும் போலதான் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் நம்ம மேல கடத்திருக்காங்க. ரொம்ப 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 இமோஷனல் வித் டெஃபினட்டா போர் அடிக்காத ஒரு சப்ஜெக்டை கொடுத்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப். படத்தோட மைனஸ் கொஞ்சம் ப்ரீ அஷ்யூம்டு ஸ்கிரீன் பிளேயா இருக்கும். நம்ம கணிச்சிடலாம் அடுத்த சீனை. அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா விஐபியிலும் இதே கதையை தான் போட்டிருந்தாங்க. அப்பா மகன் ஆப்போசிட்ல இங்கிட்டு தனுஷ். ஸோ அதே அஸ்வின் தான் இதுலயும் கேரக்டர்னு நினைக்கிறேன் அருண் விஜய்க்கு. அதுலயும் அந்த கேரக்டருக்கு பேரு அதுதான். ஸோ அமுல் பேபின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி மேபி இதுதான் மேபி எல்லாத்துக்கும் ஓகே இதானே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த துப்பாக்கி, கத்தி, ரத்தம், போதைப் பொருள் அப்படின்றதெல்லாம் இப்போ தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட் ஆயிருச்சு. இதெல்லாம் இல்லாம மனுஷங்களை பார்க்கக்கூடிய இந்த இட்லி கடை டெஃபினட்டா எல்லாருக்குமே மணக்க இருக்கும். ருசிகரமா இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. தியேட்டர்ஸ்ல என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாரும் இட்லியை சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போமா. பாய்.